வங்கக்கடலில் உருவாகியுள்ள பெஞ்சல் புயல் நாளை பிற்பகல் கரையை கடக்க இருக்கும் நிலையில் கடலூர் மற்றும் புதுச்சேரி துறைமுகங்களில் 7ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பெஞ்சல் எனப்படும் புயலாக வலுப்பெற்றதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதையடுத்து கடலூர் மற்றும் புதுச்சேரி ஆகிய துறைமுகங்களில் 7ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டிருக்கிறது. அதேபோல் நாகை துறைமுகத்தில் 5ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. மொத்தம் 10 வகையான புயல் எச்சரிக்கை கூண்டுகள் உள்ளன. இதில் 6ஆம் எண் கூண்டு வரை எந்த பெரிய பிரச்சனையும் இருக்காது. ஆனால் புயல் துறைமுகம் வழியாக கரையை கடக்கும் என்பதை குறிப்பிடவே 7ஆம் எண் கூண்டு ஏற்றப்படும் என்றும் கூறப்படுகிறது. இதனால் துறைமுகத்தில் உள்ள கப்பல்கள், படகுகளுக்கு ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டது. அனைத்து கட்டுமான நிறுவனங்களும் தங்களது தளத்தில் உள்ள கிரேன்களை இறக்கி வைக்க தமிழ்நாடு அரசு வலியுறுத்தி இருக்கிறது. இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், பெஞ்சல் புயல் வரும் 30ஆம் தேதி கரையை கடக்கும் போது சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் 90 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து கட்டுமான நிறுவனங்களில் உள்ள கிரேன்கள் வேக காற்று காரணமாக விழுந்தால் விபத்து ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. இதனை தவிர்க்க கிரேன்களை கீழே இறக்கி வைக்குமாறும் அல்லது உறுதியாக நிலைநிறுத்துமாறும் அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. காற்று காரணமாக விளம்பர போர்டுகள் சாயவோ அல்லது விழாமலோ இருக்கும் வகையில் உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய உரிய நடவடிக்கை எடுக்குமாறும் தமிழ்நாடு மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையத்தை அறிவுறுத்துவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் வாகன நிறுத்தம் தொடர்பாக மெட்ரோ நிர்வாகம் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் பெஞ்சல் புயல் உருவாகியுள்ள நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் தண்ணீர் தேங்குவதை கருத்தில் கொண்டு சென்னை, செயின்ட் தாமஸ் மவுண்ட் மற்றும் அரும்பாக்கம் ஆகிய மெட்ரோ ரயில் நிலைய பார்க்கிங்கில் 30ஆம் தேதி மாலை வரை வாகனங்களை மக்கள் நிறுத்த வேண்டாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வானிலை நிலவரத்தை பொறுத்து அடுத்த கட்ட அறிவிப்பு வெளியாகும் என்றும் கூறப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு மிக்ஜாம் புயலின் போது இந்த 2 மெட்ரோ ரயில் நிலைய பார்க்கிங் பகுதிகளில் குளம் போல் தண்ணீர் தேங்கியது குறிப்பிடத்தக்கது. பெஞ்சல் புயல் எதிரொலியாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவின் திருவாரூர் பயணம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தில் வரும் 30ஆம் தேதி நடைபெறும் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கும் வகையில் குடியரசுத் தலைவரின் பயணம் திட்டமிடப்பட்டிருந்தது. அதே நேரத்தில் வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள பெஞ்சல் புயல் காரைக்கால், மகாபலிபுரம் இடையே நாளை கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதன் காரணமாக திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் பட்டமளிப்பு விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பங்கேற்கும் திட்டம் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் பல்கலைக்கழகத்தில் 30ஆம் தேதி நடைபெறும் பட்டமளிப்பு விழா ரத்து செய்யப்பட மாட்டாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பெஞ்சல் புயல் காரணமாக புதுச்சேரி கடற்கரைகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மீன்பிடி படகுகள் கிரேன் உதவியுடன் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டன. வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக கடந்த 3 நாட்களாக புதுச்சேரி கடல் வழக்கத்தை விட சீற்றத்துடன் காணப்படுகிறது. இந்நிலையில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பெஞ்சல் புயலாக வலுப்பெற்றது. இதனால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. புயல் நாளை கரையை கடக்க இருக்கும் நிலையில் புதுச்சேரி துறைமுகத்தில் 7ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. இந்நிலையில் புதுச்சேரி மீனவ கிராமங்களில் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மீன்பிடி படகுகள் கிரேன்கள் உதவியுடன் பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டன. மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க அனுமதி கேட்டுவிட்டு தற்போது மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எதிர்ப்பு தெரிவிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் எக்ஸ் தள பதிவில், மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் திமுக அரசு அனுமதி வழங்கியது என நாளிதழ் செய்திகள் தெரிவிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். அனுமதியை ரத்து செய்ய கோரி பிரதமருக்கு கடிதம் எழுதிய முதலமைச்சர் ஸ்டாலின் அனுமதி கேட்டதே தனது அரசுதான் என்பதை மறைப்பது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். நீட் தேர்வை கொண்டு வந்துவிட்டு அதை எதிர்ப்பது போல் நாடகமாடும் திமுக
டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்திலும் அதனையே பின்பற்றுவதாகவும் அவர் கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார். மக்களை சுரண்டி சுரங்கம் அமைத்து அவர் தம் வாழ்விடத்தை பறிக்க திரைமறைவில் திமுக முயற்சிப்பதாகவும் அவர் மேலும் குற்றம் சாட்டினார். உள்ளாட்சி தேர்தலின் போது அதிகாரிகளை மிரட்டியதாக தொடுக்கப்பட்ட வழக்கில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மீதான வழக்கை ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. 2002ஆம் ஆண்டு உள்ளாட்சி தேர்தலின் போது கரூர் வாக்காளர்களுக்கு வழங்க பரிசு பொருட்கள் உள்ளதாக கிடைத்த தகவலின் பேரில் சென்ற தேர்தல் அதிகாரிகளுக்கு எம்.ஆர். விஜயபாஸ்கர் கொலை மிரட்டல் விடுத்ததாக புகார் எழுந்தது. இது தொடர்பான வழக்கு விசாரணை கரூர் மாவட்ட நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. இவ்வழக்கை ரத்து செய்ய கோரிய எம்.ஆர். விஜயபாஸ்கரின் வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது விஜயபாஸ்கர் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு முகாந்திரம் உள்ளதாக காவல்துறை தரப்பில் வாதிடப்பட்டது. இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதி எம்.ஆர். விஜயபாஸ்கர் மீதான வழக்கை ரத்து செய்ய மறுப்பு தெரிவித்து அவரது வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்தார். திருப்பூரில் ஒரே வீட்டில் தாய், தந்தை, மகன் கொல்லப்பட்ட நிலையில் தமிழ்நாடு காவல்துறை மெத்தன போக்கில் செயல்படுவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் தள பக்கத்தில் சமூக விரோதிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க முடியாதபடி காவல்துறையின் கைகள் கட்டப்பட்டிருப்பதாக அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். சிறிதும் பயமின்றி வீடு புகுந்து கொலை செய்யும் அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து கிடப்பதாகவும் காவல்துறைக்கு பொறுப்பான முதலமைச்சர் இது குறித்து எந்த கவலையும் இன்றி செயல்படுவதாகவும் அவர் விமர்சனம் செய்திருக்கிறார். எதிர்க்கட்சியினரையும் அரசை விமர்சிப்பவர்களையும் கைது செய்ய மட்டுமே காவல்துறையினரை பயன்படுத்தாமல் அவர் தம் பணியை சுதந்திரமாக செய்ய அனுமதிக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் நடைபெற்ற நகர்மன்ற கூட்டத்தில் திமுக, அதிமுகவினரிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. குன்னூர் நகர்மன்றத்தின் மாதாந்திர கூட்டம் தலைவர் சுசீலா தலைமையில் நடைபெற்றது. இதில் மார்க்கெட் கட்டடங்கள் இடித்து கட்டப்படுவது குறித்து பேச்சுவார்த்தை நடைபெற்ற போது திமுக, அதிமுக உறுப்பினர்கள் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்த நிலையில் திமுக உறுப்பினர்களை கொண்டு கூட்டம் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் அதிகளவு அடர்ந்த பனிமூட்டம் நிலவுவதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். மலைப்பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பனிமூட்டத்துடன் கூடிய சாரல் மழை பொழிந்து வந்த நிலையில் இன்று நண்பகல் வேளையிலும் அடர்ந்த பனிமூட்டம் நிலவியது. பெருமாள் மலை, பேத்துப்பாறை அடுக்கம், பண்ணைக்காடு ஆகிய பகுதிகளில் எதிரே வரும் வாகனங்கள் கூட தெரியாத அளவு பனி நிலவுவதால் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடியே வாகன ஓட்டிகள் ஊர்ந்து செல்கின்றனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே தனியார் கல்லூரியின் மாடியில் இருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்ட மாணவியின் உடல் பிரேத பரிசோதனைக்கு பின்னர் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டது. திருச்செங்கோடு அருகே உள்ள தனியார் மகளிர் கல்லூரியில் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த காவியதர்ஷினி என்ற மாணவி B.Pharm படிப்பில் 3 நாட்களுக்கு முன்பு சேர்ந்தார். இந்நிலையில் அவர் கல்லூரியின் 3வது தளத்திலிருந்து கீழே குதித்து தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கிடையே மாணவியின் உடல் நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை முடிவடைந்த நிலையில் அவரது பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டது. சென்னை வந்த திருவனந்தபுரம் விரைவு ரயிலின் முன்பக்கத்தில் பெண் ஒருவரின் சடலம் இழுத்து வரப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவனந்தபுரம் விரைவு ரயில் இன்று காலை சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் நோக்கி வந்தது. விரைவு ரயில் பெரம்பூர் ரயில் நிலையம் வந்தபோது ரயில் என்ஜினின் முன்பக்கத்தில் இளம்பெண் ஒருவர் தலைமுடி சிக்கிய நிலையில் சடலமாக கிடந்தார். இதை பார்த்த பெரம்பூர் ரயில் நிலையத்தில் இருந்த பயணிகள் ரயில்வே போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து போலீசார் அந்த பெண்ணின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். முதற்கட்ட விசாரணையில் இறந்த அந்த பெண் அம்பத்தூரை அடுத்த சீனிவாச நகரைச் சேர்ந்த கேத்ரின் ஷீபா என்பதும்
வேப்பேரியில் உள்ள தனியார் கல்லூரி மாணவி என்பதும் தெரிய வந்துள்ளது. தந்தை உடல்நலக் குறைவால் உயிரிழந்ததை நடிகை சமந்தா உருக்கமாக இணையத்தில் பதிவிட்டுள்ளார். சென்னை பல்லாவரத்தைச் சேர்ந்த நடிகை சமந்தா பான் இண்டியா ஸ்டாராக உருவெடுத்துள்ளார். முன்னணி கதைகளில் நடித்து வந்த அவர் உடல்நலக் குறைவால் சமீபத்தில் அவதியுற்று வந்தார். இந்நிலையில் தெலுங்கு ஆங்கிலோ இந்தியரான சமந்தாவின் தந்தை ஜோசப் பிரபு உடல்நலக் குறைவு காரணமாக உயிரிழந்தார். இதனை உருக்கமாக தனது சமூக வலைத்தள பக்கத்தில் சமந்தா அறிவித்துள்ளார். மீண்டும் நாம் சந்திக்கும் வரை என்னுடைய இதயம் உடைந்திருக்கும் என்று அவர் அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து பல்வேறு திரைப்பிரபலங்கள், ரசிகர்கள் என பல தரப்பினரும் நடிகை சமந்தாவுக்கு ஆறுதல் தெரிவித்து வருகின்றனர். அமரன் படக்குழுவினரை இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நேரில் அழைத்து பாராட்டியுள்ளார். ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிப்பில் மேஜர் முகுந்த் வரதராஜன் வாழ்க்கை கதையை மையமாக வைத்து உருவான திரைப்படம் அமரன். இந்த திரைப்படம் சமீபத்தில் திரையரங்குகளில் வெளியாகி ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. படத்தை பார்த்த பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் பாராட்டு தெரிவித்திருந்த நிலையில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் படக்குழுவினரை நேரில் அழைத்து பாராட்டியிருக்கிறார். டெல்லியில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் நடிகர் சிவகார்த்திகேயன், இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர்.